வணக்கம் நேர்களே. மண்ணின் மனம் மாறாத ஊர்களின் தொன்மையை தொட்டிச் செல்லும் நோக்கோடு எம்மண் எம்மூர் என்ற இந்த புதிய தொடருக்காக நெடுந்தீவு கிராமத்திலிருந்து இன்று நம்முடன் இணைந்திருக்கும் ஆளுமைகள் திருமிகு ஐயாத்துரை தயாபரன் மற்றும் திருமிகு செல்லத்தம்பி மகேஷ். இவ்வாளுமைகளை வரவேற்றுக் கொண்டு நிகழ்ச்சிகள் செல்வோம். வாருங்கள். வணக்கம். 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 நலமாக உள்ளீர்களா? ஆமாம். நல்லது. ஐயா, நீங்களும் நலமாக உள்ளீர்களா? நன்று நன்று. முதலில் உங்களை பற்றி எமது நேயர்களுக்காக ஒரு சிறியதொரு அறிமுகம். எனது பெயர் செல்லத்தம்பி மகேஷ். நான் நெடுந்தீவில் தான் பிறந்தவன். 1943ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 30ஆம் தேதி பிறந்தேன். இங்கேதான் கல்வி, ஆரம்ப கல்வியையும் தொடர்ந்து இடைநிலை கல்வியையும் கற்றேன். தொடர்ந்து நெடுந்தீவு மகாவித்யாலயத்தில் காப்போத்த சாதாரண தரம் வரை கேட்டேன். காப்போத சாதாரண தரம் சித்தியடைந்ததனால் எனக்கு 24 வயதிலேயே ஆசிரியர் நியமனம் கிடைத்தது. கேகாலை மாவட்டத்தில் முதல் நான் என்னுடைய ஆசிரியர் பணியை தொடர்ந்து அங்கு 3 பாடசாலைகளில் நான் கேகாலை மாவட்டத்தில் உள்ள 3 பாடசாலைகளில் ஆசிரியராக பணிபுரிந்திருப்பேன். 1967ஆம் ஆண்டு நியமனம் கிடைத்தது. 1982ஆம் ஆண்டு வரை நான் கேகாலை மாவட்டத்திலே கற்பித்தேன். தொடர்ந்து எனக்கு இடமாற்றம் கிடைத்து நெடுந்தீவு சைவப்பிரகாச வித்தியாலயத்துக்கு மாற்றலாகி வந்தேன். அதைத் தொடர்ந்து நெடுந்தீவு மகாவித்யாலயத்தில் ஆசிரியராக கடமையாற்றினேன். 1990ஆம் ஆண்டு நெடுந்தீவு கிழக்கு மாவிலித்துறை ரோக்கா வித்தியாலயத்தில் தற்காலிக அதிபராக நியமனம் கிடைத்தது. அந்த காலத்திலே இங்கு ஏற்பட்ட போர் சூழல் காரணமாக நான் அங்கிருந்து இடம்பெயர்ந்து யாழ்ப்பாணத்தில் நல்லூர் சிசி தாலுகா பாடசாலை ஒன்றில் ஆசிரியராக சேர்ந்தேன். அந்த காலத்திலே எனக்கு ஆசிரியர் ஆலோசகர் பதவி தந்தார்கள். அதற்கு பின் 2010ஆம் ஆண்டு வந்து பத்திரிகையிலே முகாமையாளராக பணியாற்றினேன். இப்பொழுது நான் ஓய்வு. சிறப்பு சிறப்பு. திரு தயாபரன் அவர்கள், நீங்கள் குறிப்பிட முடியுமா? எனது பெயர் ஐயாத்துரை தயாபரன். நான் நெடுந்தீவு கிராமத்தை சேர்ந்தவர். ஆரம்ப கல்வியை நெடுந்தீவு மகாவித்யாலயத்திலும் பின்னர் இடைநிலை கல்வியை யாழ் மத்திய கல்லூரியிலும் கல்வி, பின்னர் ஆசிய பயிற்சிக்காக தெரிவு செய்யப்பட்டு விஞ்ஞான பாட ஆசிரியராக பயிற்சி பெற்று யாழ் தம்பாட்டி அரசினர் தமிழ் கலவன் பாடசாலையில் ஆசிரியராக இணைந்து அதனைத் தொடர்ந்து பல்வேறுபட்ட மாற்றங்களினூடாக நான் பட்டதாரியாகி தற்சமயம் கல்வி முதுமானி பயிற்சியை நிறைவு செய்து தற்சமயம் அதிபர் பரீட்சைக்கு தோற்றி அதிபர் பரீட்சையில் சித்தியடைந்து நெடுந்தீவு மகாவித்யாலயத்தின் அதிபராக தற்சமயம் கடமையாற்றுகிறேன். இதற்கிடையில் நான் யாழ் மத்திய கல்லூரியின் ஆசிரியராக இருந்து ஆசிரியர் ஆலோசகராக பின்னர் உதவி கல்வி பணிப்பாளராக பணியாற்றி தற்சமயம் யாழ் நெடுந்தீவு மகாவித்யாலயத்தின் அதிபர் பணியினை 2 வருடங்களாக ஆற்றி வருகிறேன். சிறப்பான அறிமுகம். இப்பொழுது உங்கள் ஊரின் தொன்மையை பற்றி, அதாவது நெடுந்தீவின் தொன்மையை பற்றி சற்று விரிவாக எடுத்துரைக்க முடியுமா? இது ஒரு தூரமான இடமாக அந்த நாட்களில் இருந்தது. இங்கு இருந்த மக்கள் நிறைய இருந்தாலும் அவர்களுடைய போக்குவரத்து வசதிகள், பல்வேறு விதமான வசதி இனங்கள் இங்கே நிறைய இருந்தது. அந்த வகையிலே இங்கே எந்த விதமான மோட்டார் வாகனங்களும் அந்த நாட்களில் இருக்கவில்லை. மாட்டு வண்டிலும் ஒரு சில மிதி வண்டிகளும் மாத்திரம் இருந்தன. அந்த வசதிகளோடு தான் இங்கே இருந்த மக்கள் வந்தார்கள். அதிகமாக இங்கே இருந்த மக்கள் கூடுதலாக தங்களுடைய தொழில் வாய்ப்பை இங்கே உள்ள மூலப்பொருளை கொண்டுதான் மேற்கொண்டார்கள். கூடுதலாக பனம்பொருள் உற்பத்தி, தென்னை, இவைகளில் இருந்துதான் அவர்கள் சில வருமானங்களை பெற்றார். அதே வேளையிலே இங்கு வயல்கள் என்று சொல்கின்ற போது சிறுதானியங்கள் தான் கூடுதலாக விளைவிக்கப்பட்டன. அதாவது சாமி, முண்டி, வரகு,
எள்ளு போன்ற சிறுதானியங்கள் இங்கு விளைவிக்கப்பட்டன. குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும். உங்கள் நினைவுகள் பதிவேற்றம் செய்யப்பட்ட பழைய, அதாவது நீங்கள் குறிப்பிட்டீர்கள் ஒரு காலத்துல மாட்டு வண்டியும் மிதிவண்டியும் மட்டும்தான் வாகன போக்குவரத்தாக கிராமத்துக்குள் இயங்கியதாக. இந்த காலம் எப்போது? உங்களுக்கு இதை விட முன்பு இருந்த காலங்களை பற்றி ஏதாவது காது வழி செவி வழி தகவல்கள் இருக்கின்றது? அப்படியான விடயங்களை பதிவு செய்ய முடியுமா? எந்த விதமான தொடர்பும் அந்த காலத்தில் இருக்கவில்லை, குறைவாக இருந்தது. நெடுந்தீவினுடைய போக்குவரத்து, யாழ்ப்பாணத்தோடு உள்ள போக்குவரத்து ஒரே ஒரு லான்ச் சர்வீஸ், சில்வர் ஸ்ப்ரே என்று சொல்லப்பட்ட அன்றைய நாட்களில் இருந்த படகு சேவை. அது ஊர்காவல்துறையிலிருந்து நயனாதீவுக்கு அங்கிருந்து 1 மணி தியாலத்தில் நெடுந்தீவுக்கு வரும். அநேகமாக காலையில் 9 மணிக்கு புறப்பட்ட அந்த படகு பகல் 12 மணிக்கு இங்கு சேரும். அது உடனே 1 மணிக்கு திரும்பவும் தன்னுடைய பயணத்தை மேற்கொண்டு 4 மணி வரையில் ஊர்காவல்துறையை சென்றடை. அப்பொழுது இந்த பாலங்கள் எதுவும் இருக்கவில்லை, வேலனை பாலம் இருக்கவில்லை, பொங்குடுதீவுக்கு இடையிலே இருந்த பாலம் அதுவும் இருக்கவில்லை. அப்ப போக்குவரத்து முழுவதும் கார்னருக்குள்ளாலேயே நிகழ்ந்தது. இது இந்த பண்ணை பாலம் கட்டின பிற்பாடு தான் இந்த போக்குவரத்து ஊர்காவல்துறையிலிருந்து யாழ்ப்பாணம் வரையும் இருந்தது. அதற்கு பிற்பாடு வேலனையில பாலம் போட்ட பிற்பாடு தான் இந்த குறுகியட்டுவான் துறைமுகம் உருவாக்கப்பட்டது. அந்த குறுகியட்டுவான் துறைமுகத்தில் இப்பொழுது பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளப்படுகிறது. சிறப்பாக குறிப்பிடுகிறீர்கள் ஐயா. போக்குவரத்து சம்பந்தமாக அந்த நாட்களில் இருந்தது. ஆனால் இதற்கு முன்பு ஒரு சரித்திரம் அந்த கிராமத்துக்கு இருந்திருக்கும், தொன்மை இருந்திருக்கும். அதாவது நீங்கள் சொல்ற போக்குவரத்து, படகு பயணங்கள், பண்ணை பாலங்கள் அமைக்கப்பட்டது, அதுகளுக்கு முன்பு அந்த காலங்கள்ல உங்களுக்கு ஒரு சரித்திரம் இருந்திருக்கும். அதுல ஏதாவது நினைவலைகள் இருக்கின்றதா? வத்தைகள் என்று சொல்லப்பட்ட பெரிய படகுகள் எல்லாம், அதாவது காற்றில தான் பயணம் செய்வது. காற்று காலங்கள்ல காற்றுக்கு ஏற்றபடி அதை ஓட்டி பண்ணை வரை, அதாவது யாழ்ப்பாணம் வரையும் அது பிரயாணம் செய்தது அந்த காலங்கள். அப்பொழுது இங்கே ஏற்றுமதி நிறைய இருந்தது. அதாவது ஏறு குலைகள் இவையெல்லாம் இது எதற்காக, என்ன வயல்கள்ல உரம் போடுவதற்காக, பசலையாக ஏற்றுமதி செய்யப்பட்டது. இப்பொழுது அவை இல்லை. அந்த காலத்தில் இருந்த மக்கள் இங்கே இருந்த பொருள்களை சேகரித்து அதனூடாக தங்களுடைய வருமானங்களை பெற்றுக் கொண்டார்கள். இங்கே இருந்த மக்கள் கடின உழைப்பாளிகள். அவர்கள் காலையிலே எழுந்து இங்கே உள்ள வளங்களை கொண்டு தாங்களாகவே தங்களுடைய வருமானத்தை, நான் தொடர்ந்து கொஞ்ச காலத்தில் இலங்கை சிறப்படைந்தது. அதுக்கு முன்பு இங்க அரசாங்க அதிபர் ஒருவர் இருந்தவர். அரசாங்க அதிபர் இல்ல, ரிட்டியார்மெண்ட் சொல்றது, டிவிஷனல் ரெவென்யூ, அவர் இந்த வரிகள் வசூலிப்பதற்காக இங்க நியமிக்கப்பட்டிருந்தது. அவர் ஒருவர் தான் இங்க இருந்த உயர் அதிகாரி. அவரை தொடர்ந்து 3 கிராம சேவர்கள் இருந்தார். கிராம சேவர்கள் அந்த நாட்களில் விதானமேர் என்று தலைமைக்காரன் சொல்வார். அது 3 டிவிஷன், மேற்கு, கிழக்கு, மத்தி ஆகிய 3 பிரதேசங்களுக்கும் 3 தலைமைக்காரர்கள். அவர்கள் தான் விதானியார்கள் என்று சொல்லப்பட்டார். அவர்கள் தான் இங்கு இந்த நாட்டினுடைய பிரதான அதிகாரி. 3 குறிச்சி என்று குறிப்பிட்டிருந்தீர்கள். 3 குறிச்சிகளும் 3 விதமான தலைமைத்துவம் கொண்டதாக இருந்தது. அவர்களை விதானியார் என்று குறிப்பிட்டீர்கள். ஆனால் அதற்கு முன்பு, அந்த விதானியார் என்ற பதவி வருவதற்கு முன்பு சில பதவிகள் வகுக்கப்பட்டிருந்தது. அந்தந்த கிராம நில உடைமையாளர்களாலேயோ அல்லது ஏதாவது ஒரு தகுதிக்கு கீழே அவர்கள் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். அதை பற்றி ஏதாவது தகவல் உங்களுக்கு தெரியுமா? உடையார் என்று அது பரம்பரையாகத்தான் வந்தவர். உடையார் இருந்தார், அவற்ற மகன் அடுத்த உடையார், சின்ன உடையார், இப்படி தொடர்ந்து இருந்தவர்கள். அது ஒரு குறிப்பிட்ட காலத்துல இல்லாம போயிடுச்சு. சுதந்திரத்துக்கு முன்பே ஓப்பின் போக்கு சட்ட அந்த காலங்களில் அந்த பதவி மாற்றித்தான் விதானியார் என்ற பதவி வந்தது.
ஆனால் அந்த உடையார் என்ற பதவி என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள், அவர்கள் பரம்பரையாக வருகிறார்கள் என்று. அது தொழில் சம்பந்தமான விடயமா அல்லது அவர்களை பற்றிய பூர்வீகம் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? அவர்கள் எப்படி அந்த ஒரு ஆளுமையா தங்களை வச்சுக் கொண்டார்கள்? என்னுடைய பெரியப்பா ஒருவர் இருந்தவர், குமாரசாமி உடையார்னு சொல்றவர். அவர் நான் எனக்கு அறிந்த அவர் பேரோட இருந்தாரு தவிர எந்த விதமான செயற்பாடுகளிலும் ஈடுபட்டதாக எனக்கு தெரியல. அவர்கள் செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்க முடியாது ஐயா. காரணம் என்னென்றால், நீங்கள் பிறந்தது 43ஆம் ஆண்டு என்று குறிப்பிடுகிறீர்கள். அவர்கள் செயற்பட்ட காலம் அதற்கு முன்பான காலமாகத்தான் நிச்சயமாக இருக்கும். அதற்கு பின்பு உங்களோட காலத்துக்கு கிட்டவாக பிதானியார் என்ற பதவி வந்துவிட்டது. அந்த பதவியை மாற்றி பிதானியார் என்று ஒரு அரசாங்க பதவியாக கொண்டு வந்துட்டார்கள். அப்படி வரும்போது பிதானியார் என்ற பதவி வந்து எல்லாருக்கும், எந்த மக்களும் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த உடையார் என்ற பதவி வந்து இது பதவியா அல்லது அவர்களது குடிப்பேரா, எனக்கு அந்த புரிதல் இல்லை. ஆனால் இது பாரம்பரியமாக கடத்தப்பட்டு வந்த ஒன்று. உங்களுக்கு ஏதாவது தயாபரன் ஐயா, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அதை பற்றி? ஆமாம், இதுல நாங்கள் வந்து அந்த உடையார் என்று கருதுகிறவர் வந்து ஒரு கிராமத்தை பொறுத்த மட்டும் அந்த கிராமத்தின் ஒரு தலைவரா, அந்த தலைமைத்துவ பண்பு என்பது அது அவர்களிடம் தானாகவே வளர்ந்த ஒரு பண்பாக இருக்கும். அவர்கள் பொருளாதார ரீதியிலும் மற்றும் சமூக ஆதரவு மட்டத்திலும் ஒரு ஆளுமை உள்ள மனிதர்களாக அந்த உடையார்கள் என்பவர்கள் இருந்தார்கள். அந்த பதவியை அலங்கரிப்பதற்கு அவர்கள் பொருத்தப்பாடுடையவர்களாக அந்த மக்களாகவும் காணப்பட்டார்கள். அவர்கள் வந்து இயற்கையாகவே அவர்களிடம் இருந்த அந்த தனித்துவமான ஆளுமை பண்பு காரணமாக அந்த சமூகத்தின் ஒரு கிராமத்தின் ஒரு குடிமகனாக அவர்கள் விளங்கியிருந்தார்கள். அந்த சமூகத்தில் ஏற்படுகின்ற பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை வழங்கக்கூடிய ஒரு தனி ஆளுமை கொண்ட ஒரு மனிதனாக அந்த மனிதன் காணப்பட்டிருந்த அந்த வகையில் இந்த நீங்கள் குறிப்பிட்ட காலத்துக்கு முற்பட்ட கால பகுதியில் அந்த சமூகத்தில் ஏற்படுகின்ற அந்த பிரச்சனைகளுக்கு இணக்கப்பாடான தீர்வை வழங்குகின்ற ஒரு நபராக அவர் காணப்பட்ட போது அந்த பெயர் வந்து உடையார் என்கின்ற உடைமைகளை உடையவர் என்கிற கருத்தில் அது அவ்வாறு வந்திருக்கும் என்பதை நாங்கள் யோசிக்கின்றோம். அந்த பெயர் அதுக்காக வழங்கப்பட்டது. ஆகவே அவர் கூறுகின்ற அந்த தீர்வினை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் காணப்பட்டிருந்தது. ஆகவே அதிலிருந்து அந்த வழித்தோன்றல் வந்து அந்த உடையார் அந்த பரம்பரையாக அது உருவாகி அந்த பரம்பரையில் இன்று இருப்பவர்களும் அந்த பெயரை உச்சரிக்கக்கூடியவர்களாக காணப்படுகின்றார்கள். நாங்கள் உடையார் பரம்பரையை சேர்ந்தவர்கள் என்கின்ற அந்த ஒரு தனித்துவம் இங்கே காணப்படுகின்றது. ஆகவே அந்த ஆளுமை மிக்க அந்த பண்புடைய அந்த மனிதர்கள் இந்த பணியினை ஆற்றி வந்தார்கள். இது ஒரு அரச பணியாக அல்லாமல் ஒரு சமூகம் சார்ந்த ஒரு மக்கள் சார்ந்த ஒரு ஆளுமை பண்பை அவர்கள் வளர்த்து கொண்டதை நாங்கள் செவி வழியாக செய்யக்கூடியதாக. எங்களோட முற்பட்ட காலப்பகுதி என்று நீங்கள் கருதுகிற காலப்பகுதியில் எங்களோட பல்வேறுபட்ட ஆட்சிகள் மாற்றங்கள் ஏற்பட்டது. நமது கரையோர பிரதேசங்களில் ஒல்லாந்தர்களினால் அமைக்கப்பட்ட கோட்டைகள் என்பது காணப்படுகின்றது. தற்சமயம் அந்த கோட்டைகள் வந்து இங்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரதேசங்களாக இன்றும் அது அமைந்துள்ளது. யாழ்ப்பாண கோட்டையின் ஒரு பகுதியாக இது வந்து ஒரு அரண்களாக காணப்படுகின்றது. அது தொடர்பான ஒரு முக்கியமான தகவல்களும் இங்கே உள்ளது. அது தொடர்பாக ஆசிரியர்களும் போன்ற அந்த கோட்டைகள், வெடியரசன் கோட்டை, கோட்டை நெடுந்தீவு ஆஸ்பத்திரிக்கு பின்பகுதியில் இருக்கு. அதுதான் இங்க இருக்கிற கோட்டைகள்ல உண்மையாக இருக்கின்ற ஒரு பகுதி. அது அநேகமாக பகுதி சிதைந்திருந்தாலும் அது இப்பொழுது உல்லாச பிராணிகளுடைய பார்வைக்கு பிரதானமான இடமாக கருதப்படுகிறது. இங்கு மீகாமன் என்ற ஒரு அதிகாரி, அவர் அரசன் சொல்லப்படுகிறது, அவர் ஒரு அதிகாரி என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று வெடியரசன் என்ற ஒருவன் நெடுந்தீவு மேற்கிலே உள்ள அந்த வெடியரசன் கோட்டையினுடைய சிதைந்த பகுதி இப்பொழுதும் இருக்கிறது. வெடியரசன் என்பவன் அங்கே வாழ்ந்தான் என்பது ஆதாரங்கள் உண்டு. குதிரைகள் வளர்த்ததற்கான
இடங்கள். குதிரைகள் அங்கே நோலன் என்ற ஒரு அதிகாரி இங்கே இருந்ததாகவும் அவர் பிரித்தானிய அதிகாரி என்று சொல்லப்படுகிறது. அவர் இங்கே குதிரைகளை பாதுகாத்து வளர்த்து வந்தார் என்றும் இந்த முந்தின கோட்டைகள் முழுவதும் கனகாலங்களாக பராமரிக்கப்பட்டு வரவில்லை. இப்பொழுது அவை உல்லாச பிரியாணிகளுடைய பார்வைக்காக ஓரளவு பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. ஒல்லாந்தர் ஆட்சி காலம், ஆங்கிலேயர் ஆட்சி காலம், போர்த்துகேயர் ஆட்சி காலம் எல்லாம் ஏதோ ஒரு விதத்தில பதிவேற்றம் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் அவர்களுக்கு முன்பிருந்த தமிழ் மன்னர்களின் ஆட்சி காலங்களோ, அதை பற்றிய அகழ்வாராய்ச்சிகளோ அல்லது அதை பற்றிய கல்வெட்டுகளோ ஏதாவது தடயங்கள் அந்த கிராமத்தில் உள்ளதா? வெடியரசன் தமிழ் மன்னன் என்றுதான் சொல்லப்படுகிறது. அவருடைய தொடர்புகள் நெடுந்தீவில் மாத்திரமல்ல, கார்னர், யாழ்ப்பாணம் போன்ற இடங்களிலும் இருந்ததாக அறியப்படுகிறது. ஆனால் அவர்கள் அரசர் வழித்தோன்றல்கள் என்றால் அதுக்குரிய ஆதாரங்கள் எங்கேயோ ஒரு இடத்தில் புதைக்கப்பட்டிருக்கும். அதை தேடி எடுப்போம் காலப்போக்கில். தொடர்ந்து பயணிப்போம். உங்களுக்கு ஏதாவது அது சார்ந்து தொன்மை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது திரு தயாபரன் அவர்கள் உங்களுக்கு கூற இருந்தால் கூறுங்கள், அல்லது நாங்கள் தொடர்ந்து பயணிக்கலாம். நாங்கள் அந்த நீங்கள் குறிப்பிடுவது போல் அந்த ஆட்சிகள் அதிகாரங்கள் இலங்கையின் தரை நிலப்பகுதியை இப்ப யாழ் தீபகற்பத்தை ஆட்சி இருந்த போது அதற்கான ஒரு பாதுகாப்பை வழங்குகின்ற, அதனை காப்பாற்றுகின்ற ஒரு பிரதேசங்களாக இந்த ஏனைய தீவு பகுதியான ஊராகத்துறை, நெடுந்தீவு போன்ற பிரதேசங்களில் அந்த எங்களை காத்துக்கொள்கின்ற ஒரு தளங்கள் அமைக்கப்பட்டிருந்தது. பாதுகாப்பு அவைகள் தான் இந்த கோட்டைகளாக பிரதேசங்களில் காக்கப்பட்டிருக்கும் என்பது எமது தற்போதைய எமது அறிவுக்கு எட்டியபடி நாங்கள் அப்படி யோசிக்கக்கூடியதாக இருந்திருக்கும். ஏனெனில் கடலிலூடான படையெடுப்புகள் நிகழ்வதை தடுக்கின்ற ஒரு நோக்கமாக இந்த அரசர்களினால் அல்லது அந்த குறுநில மன்னர்களினால் இந்த கரையோர பாதுகாப்புக்காக இவை ஏற்படுத்தப்பட்டிருக்கலாம். இவர்கள் தங்களுக்கு பாதுகாப்பாகவும் ஏற்படுத்திருக்கலாம், அல்லது தங்கள் வரவை பதிவு செய்வதற்காகவும் ஏற்படுத்திருக்கலாம். ஆனால் எமது நோக்கம் அந்த இவர்களது படையெடுப்பு அல்ல. அது எல்லா இடத்திலும் சரித்திரங்களில் ஏதோ ஒரு விதமாக பதியப்பட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு முன்பு எமக்கு ஒரு சரித்திரம் இருக்கின்றது. அந்த சரித்திரத்தில் நோக்கி அதுக்கு ஒரு எமக்கு ஒரு தொன்மை இருக்கின்றது. இந்த படையெடுப்புகளுக்கு முன்பு நமக்கு ஒரு தொன்மை இருக்கின்றது. அந்த தொன்மை சார்ந்துதான் நாங்கள் இதுல தேடுதலுக்கு அந்த தொன்மை என்ற பதத்தை பயன்படுத்த வேண்டி வந்தது. மீண்டும் இன்னும் ஒரு சந்தர்ப்பங்களில் அதை நாங்கள் தொடர்ந்து அதை பற்றி கூடுதலான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் என எண்ணுகின்றேன். இப்போது நெடுந்தீவின் இன்றைய நிலை என்ன? அதாவது மக்கள் தொகை, பாடசாலை, ஆன்மீக தலங்கள், தொழிற்சாலைகள், தொழில் வளங்கள், அரசாங்க காரியாலயங்கள், இது போன்ற ஏதாவது தகவல்களை பதிவிட முடியுமா? தற்சமயம் நெடுந்தீவில் எமது குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னர் நெடுந்தீவில் இந்த யுத்த காலம், அதை தவிர இந்த வன்னிக்கான குடியேற்ற திட்டங்கள் காரணமாக நெடுந்தீவு மக்களின் தொகையானது இப்பொழுது மக்கள் தொகை தான் காணப்படுகின்றது. இது உண்மையிலேயே ஒரு குடிபெயர்வு காரணமாக ஏற்பட்ட ஒரு பிரதேசத்தில் ஒரு வறுமை நிலை, அதாவது குடிகளின் எண்ணிக்கையில் ஒரு பாரிய வீழ்ச்சி காணப்படுகின்றது. இருந்த போதிலும் எமது பிரதேசமானது தனித்த ஒரு அலகை கொண்டதாக தனியொரு உதவி அரசாங்க பிரிவு, தனியொரு பிரதேச சபை என்பவற்றை கொண்ட ஒரு நிர்வாக கட்டமைப்பு காணப்படுகின்றது. அதேபோல் கல்வி கட்டமைப்பை பார்க்கின்ற போது நெடுந்தீவான தனிக்கோட்டமாக இயங்குகின்றது. நாங்கள் கல்வியோடு கூடுதலாக நாங்கள் கருத்து பார்க்கின்ற போது நமது பிரதேசத்தில் நெடுந்தீவு கோட்டத்தில் 8 பாடசாலைகள் தற்சமயம் இயங்கி வருகின்றது. இதில் நெடுந்தீவு மகாவித்தியாலயம் என்பது அதாவது 1C ஸ்கூலாக காணப்படுகின்றது. மாணவர்களின் எண்ணிக்கை 200 மாணவர்கள் சமயம் 6ஆம் ஆண்டு தொடக்கம் 13ஆம் ஆண்டு வரை ஒரு நெடுந்தீவில் உள்ள ஒரு பெரிய பாடசாலையாக இந்த பாடசாலை அமைகின்றது. அதை விட 2 பாடசாலைகள் 1C பாடசாலைகளாக இருந்தது. இருந்த போதிலும் அவர்களின் மாணவர் எண்ணிக்கை குறைவாகவே உள்ளது. அதை தவிர 5 ஆரம்ப பிரிவு பாடசாலைகள் காணப்படுகின்றது.
அதில் 2 பாடசாலைகளில் ஆரம்ப பிரிவு மாணவர்களின் எண்ணிக்கை 50 மேல் காணப்படுகின்றது. ஏனைய பாடசாலைகள் 3இல் 20லும் குறைந்த மாணவர்கள் எண்ணிக்கை தான் காணப்படுகின்றது. இது உண்மையிலேயே நமது பிரதேசத்துல கல்வியை கேள்விக்குறியாக்குவதாக உள்ளது. இது இன்றைய நிலைமை. அதே போல் நமது பிரதேசத்தில் ஒரு மாவட்ட வைத்தியரை காணப்படுகிறது. வைத்திய சிகிச்சை வழங்கக்கூடியதாக இருக்கின்றது. நமது பிரதேசத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான இடர்பாடு போக்குவரத்து என்பது நமக்கு மிகவும் ஒரு பெரிய சவாலாக இருக்கிறது. 70-80 இருந்த அதே போக்குவரத்து தான் இந்த நவீன யுகத்திலும் நவீன காலத்திலும் காணப்படுகின்றது. அன்று நாங்கள் 1 மணித்தியாலமும் 15 நிமிடங்களில் பயணம் செய்த அதே காலத்தில் தான் இன்றும் 1 மணித்தியாலம் 15 நிமிடங்களில் பயணம் செய்ய வேண்டிய ஒரு துர்ப்பாக்கியமான நிலை நிலவியுள்ளது. இது உண்மையிலேயே மிகவும் ஒரு வேதனைப்படக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த போக்குவரத்து சீர் செய்யப்பட்ட போது எந்த ஒரு பிரதேசமும் வளர்ச்சி அடைவதற்கு முதலாவது போக்குவரத்து தான். போக்குவரத்து கிராமங்களை நகரங்களை போக்குவரத்து தொடர்ச்சியான முன்னேற்றம் என்பது ஏற்படும். ஆனால் அந்த போக்குவரத்து என்பது ஒரு சவாலாக அமைந்திருப்பதனால் அது இங்கு உள்ளவர்களுக்கு பணி நிமித்தம் வருபவர்களுக்கும் இது ஒரு பிரச்சனையாக அமைந்திருக்கின்றது. ஆகவே அந்த போக்குவரத்து சீர் செய்யப்பட வேண்டும் என்பது பொதுவாக எல்லோரது கருத்துக்களாகவும் கோரிக்கையாகவும் இருக்கின்றது. தற்சமயம் கூட பிரதான போக்குவரத்து படகு செயலாமையினால் அதிகமான தனியார் படகுகளே சேவையில் ஈடுபடுகின்றன. ஆகவே அதாவது இந்த போக்குவரத்து சார்ந்த இடரை பற்றி நீங்கள் குறிப்பிடுகிறீர்கள். அதற்குரிய போக்குவரத்து வசதியை அரசாங்கம் அந்த சரியான போக்குவரத்தை அமைப்பதில் அவர்கள் இதற்காக தாமதிக்கிறார்கள் அல்லது அவர்களிடம் இந்த கோரிக்கைகள் போய் சேரவில்லையா? இதுவரை காலமும் நமக்கு இந்த யுத்தம் என்கின்ற ஒரு யுத்த சூழல் இருந்தபடியினால் நமது பிரதேசம் ஓர் ஒடுக்கப்பட்ட அல்லது புறக்கணிக்கப்பட்ட ஒரு பிரதேசமாக காணப்பட்டது எல்லோருக்குமே வெளிப்படையான உண்மை. அதுல 2 காரணங்கள் இருந்தது. போராளி குழுக்கள் அவர்கள் பயன்படுத்துகின்ற அந்த பெரிய படகுகளை அல்லது துரிதமாக வேகமாக பயணிக்கக்கூடிய படகுகளை அவர்கள் எடுத்து அதனை பயன்படுத்துவார்கள் என்கின்ற ஒரு நோக்கமாகவும் அன்றைய காலத்தில் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைய காலத்தில் அவ்வாறான நிலைமைகள் எவையுமே இல்லை. போக்குவரத்து மிக வேகமாக பயணிக்கக்கூடிய எவ்வளவோ துரிதமாக இயங்கக்கூடிய படகு சேவைகள் எல்லாம் உலகளாவிய ரீதியில் வந்த போதிலும் எமது போக்குவரத்தானது மிகவும் ஆபத்தானதும் நீண்ட நேரத்தை எடுப்பதாகவும் இருக்கின்றன. உதாரணத்துக்கு நெடுந்தீவில் பணி செய்கின்ற ஒரு ஊழியர் விடிய 5 மணிக்கு தனது இருப்பிடத்தில் இருந்து பணிக்காக வெளிக்கிடுகின்ற போது நெடுந்தீவை சேருகின்றது 10 மணிக்கு தான் விடிய சேரக்கூடிய ஒரு சூழல் காணப்படுகிறது. ஆகவே அவற்றை பணி நேரம் பணியாற்ற வேண்டிய நேரம் அந்த போக்குவரத்து என்பதிலேயே நிறைவடைந்து விடுகின்ற ஒரு துப்பாக்கிய மனநிலை. மீண்டும் பணியை முடித்தவர் செல்கின்ற போது கிட்டத்தட்ட 6-7 மணிக்கு தான் அவர் தனது இருப்பிடத்தை சென்று அடையக்கூடிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது. ஆகவே இது அரசுக்கும் ஏனைய நிறுவனங்களுக்கும் தெரியும், பொது அமைப்புகளுக்கும் தெரியும். ஆனாலும் இந்த பிரச்சனையை தீர்த்து வைப்பதற்கான முயற்சிகள் இன்னும் போதாமை ஒரு வறுமை நிலை காணப்படுகிறது. இதில் நெடுந்தீவு மக்கள் இடம்பெயர்வதற்கும் நெடுந்தீவில் இருக்கின்ற வாய்ப்புகள் இல்லாமல் போவதற்கும் மக்கள் இடம்பெயர்வதற்கும் தொடர்ச்சியாக இந்த பாடசாலைகள் அல்லது போனால் நிறுவனங்கள்ல ஆளணி எண்ணிக்கை குறைவடைந்து செல்வதற்கும் இது பிரதான காரணமாக காணப்படுது. நிச்சயமாக இது மிகவும் ஒரு பிரதான காரணம். நாளாந்தம் ஒவ்வொருத்தரும் தனது பணியில் ஈடுபட வேண்டியது ஒரு அவசியமான ஒன்று. அது இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை. இதை செவிமடுக்கும் யாராவது, இதை செய்யக்கூடிய யாராவது நிச்சயமாக உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பார்கள் என நம்புகிறேன். நீங்கள் இடர்களை பற்றி குறிப்பிட்டிருந்தீர்கள். அங்கு வேறு பிரச்சனைகளும் இருக்கலாம். ஆனால் எப்படிப்பட்ட வளங்கள் உள்ளது உங்களுடைய ஊரில்?
நெடுந்தீவில பனை வளம் தான் அதிகமா இருக்கிறது. அதை விட தென்னை இங்கு செழிப்பாக வளர்கிறது. ஆனால் இதில் ஆர்வம் உள்ளவர்கள் மிக குறைந்து கொண்டு வருகிறார்கள். பனம் பொருள் வந்து பனம் பொருள் ஊடாக உற்பத்தி செய்யப்படுகின்ற பல்வேறு பொருட்கள் இந்த காலங்களில் இந்த பொலித்தீன் பாவனையை குறைக்க சொல்கிறார்கள். அந்த பொலித்தீன் பாவனை செய்யக்கூடிய ஒரே ஒரு விடயம் இந்த பனம்பொருள் உற்பத்தி. அந்த காலங்களிலே நாங்கள் படித்த காலங்களிலே உமல் என்று சொல்லப்படுகின்ற அந்த சொல்லு எங்களுடைய பாடப்புத்தகத்திலேயே முதலாவது ஊனாவுக்கு பதிலாக ஊனாவை அறிமுகப்படுத்துவதற்காக எழுதப்பட்ட உமல். இந்த உமல் இப்படி இல்லை. அந்த உமல் தான் நாங்கள் அந்த காலங்களில் யாழ்ப்பாணத்திலிருந்து மரக்கறி, மீன் போன்ற பல்வேறு பொருளை அதே போன்று பாய், கடகம், பெட்டி என்று பல்வேறு விதமான பணம் பொருள் உற்பத்திகள் உண்டு. அவைகளை ஊக்குவிக்கின்ற தன்மையும் அதை வளர்க்கின்ற தன்மையும் இங்கே இருக்கின்றவர்கள், அதாவது இந்த ஈடுபடுவது குறைவாக. அவை தவிர இங்கு தென்னம் பொருள், தேங்காய் அதிகமான உற்பத்தி இங்கு தேங்காய் இருக்கிறது. அதே போல எண்ணெய் ஊற்றுவதற்கான வசதிகளை இங்கே ஏற்படுத்தினால் தேங்காய் எண்ணெயை இங்கேயே உற்பத்தி செய்ய முடியும். இதில் 2 கேள்விகளை வைத்த பின்பு திரு தயாபரன் உங்களிடம் வருகின்றேன். உங்கள் கிராமத்தில் உள்ள மக்கள் தொகை எவ்வளவு? அங்கு ஏதாவது தொழிற்சாலைகள் உள்ளதா? பனை, தென்னை என்பது மூலப்பொருட்களாக இருந்தாலும் என்ன தொழிற்சாலைகள் உள்ளது? மக்கள் தொகை எவ்வளவு? எமது பிரதேசத்தில் தற்சமயம் 1200 குடும்பங்களைச் சேர்ந்த 4600 மக்கள் தொகை தான் காணப்படுகின்றது. அதுல தொழிற்சாலைகள் என்று குறிப்பிடப்படும் அளவுக்கு எந்த தொழிற்சாலையும் இல்லை. இலங்கை கடற்படையின் உதவியுடன் ஒரு ஆடை தொழிற்சாலை ஒன்று சிறிய அளவில் இயங்குகிறது. அவர்களுக்கு தேவையான உடைகளை, கடற்படையினருக்கு தேவையான உடைகளை தைக்கின்ற ஒரு சிறிய தொழிற்சாலையாக, ஒரு 30-40 பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு சிறிய தொழிற்சாலையாக இயங்குகின்றது. இதுதான் நமது பிரதேசத்தில் உள்ள குறிப்பிடக்கூடிய தொழிற்சாலை. மற்றபடி எங்கள்கிட்ட தொழிற்சாலைகள் என்று சொல்லி பெரிய அளவில் ஒன்றும் இல்லை. அது ஒரு துரதிர்ஷ்டவசமான ஒரு விடயமாக காணப்படுகின்றது. நமது பிரதேசத்தில் நிறைய இளைஞர்கள், யுவதிகள் காணப்படுகின்றார்கள். வேலை வாய்ப்புக்காக அவர்கள் தினமும் ஏங்கிக் கொண்டிருப்பவர்களாக காணப்படுகின்ற அதே வேளையில் அவர்கள் பெருநிலப்பரப்பை நோக்கி, யாழ்ப்பாண நாட்டை நோக்கி அவர்கள் தமது வேலைகளின் நிமித்தம் இங்கிருந்து இடம்பெயர்ந்து செல்வதும் சனத்தொகை, மக்கள் தொகை வீழ்ச்சிக்கு காரணமாக அமைகின்றது. நீர்வளம் எந்த அளவுக்கு இருக்கின்றது? இதுல நான் குறிப்பிட வேண்டும், உங்களது அந்த முதலாவது கேள்வியில் அடுத்தது நமது பிரதேசத்தில் இருக்கின்ற மிக முக்கியமான ஒரு வளம் இந்த கடல் வளமா. நமது பிரதேசத்தை பொறுத்தவரையில் நமது பிரதேசத்தை சுற்றியுள்ள பெரு கடல் பரப்பு காணப்படுகின்றது. இந்த கடல் பரப்பை அண்டிய தொழில் நமது பிரதேசத்தில் தொழிலாளர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக உள்ளது. தற்சமயம் உள்ளவர்களில் அதிக பெரும்பான்மையானவர்கள் அவர்களாகவே காணப்படுகின்றார்கள். அவர்களுக்கும் சரியான ஒரு போக்குவரத்து, அவர்களுக்கான பணிகளை சிறப்பாக செய்வதற்குரிய நவீன தொழில்நுட்ப சாதனங்களை அறிமுகம் அவை உண்மையில் காணப்படாதது ஒரு பெரிய ஒரு இடமாகும். எங்களுக்கு தெரியும், உலகளாவிய ரீதியில் பல்வேறுபட்ட நாடுகள் எந்த ஒரு வளமும் இல்லாமல் தனிய கடல் வளத்தை மட்டுமே கொண்ட நாடுகள் அபிவிருத்தி அடைந்த மிகவும் வசதியான நாடுகளாக மாற்றமடைந்துள்ளது. நோர்வே குறிப்பிடலாம். இதில் அவர்களுக்கு இருக்கிற ஒரே வளம் கடல் வளம். அந்த வளத்தில் அவர்கள் உச்ச பயனை அடைந்து கொள்கிறார்கள். ஆனால் எமது பிரதேசத்தில் இன்றும் பாரம்பரிய தொழிலாக தூண்டில் போடுவதும், வலை கொண்டு போய் அதை கடிமரங்களில் அல்லது சிறிய படகுகளில் பயணம் செய்து தொழில் செய்வதுமாகத்தான் எமது மீனவர் சமூகத்தினுடைய தொழில் காணப்படுகின்றது. ஆகவே இந்த தொழிலை மையமாக வைத்து பாரிய தொழிற்சாலை, பாரிய கடற்கலங்கள் இயங்குகின்ற போது எமது பிரதேசம் குறுகிய காலத்தில் அந்த கடல் வளத்தில் ஒரு பெரிய ஒரு அபிவிருத்தியை காண முடியும்.
எமது பிரதேசத்துல மிகவும் துரிதமாக வளர்க்கக்கூடிய 2 தொழில்துறைகள் தான் நாங்கள் இணைக்கிறோம். ஒன்று வந்து கடல் வளம், அடுத்தது வந்து டூரிசம். அதாவது டூரிசத்தை நாங்கள் குறுகிய காலத்தில் பெரிய வளர்ச்சியை காட்ட முடியும். ஏனெனில் எமது பிரதேசம் ஏனைய பிரதேசங்கள் இல்லாத ஒரு யாழ்ப்பாணத்திலிருந்து நீண்ட தூரத்துக்கு அப்பால் இருக்கிறது. நீண்ட தூரம் கடல் பயணம் செய்து இன்னும் ஒரு நாட்டுக்கு செல்கின்ற ஒரு உணர்வுடன் அந்த உல்லாச பயணிகள் இங்கே வருகை தருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அவர்கள் யாழ்ப்பாணத்திலிருந்து இங்கே வருகிற போது வேறொரு நாட்டுக்கு செல்வதாகவே தோன்றும். ஆகவே அவ்வாறான ஒரு நல்ல ஒரு வளம் இங்க காணப்படுகின்றது. டூரிசம் வளர்ச்சி அடையலாம். ஆகவே இந்த துறைகள் வளர்ச்சி அடைந்தால் உண்மையில் எங்களோட நெடுந்தீவு துரிதமாக வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு பிரதேசம். நீங்கள் நீர்வளத்தை குறிப்பிட்டிருந்தீர்கள். நீர்வளம் நமது குறித்த பிரதேசத்தில் சில இடங்கள் மட்டும் நன்னீர் உடைய பிரதேசமாக காணப்படுகிறது. அந்த இடத்தில் இருந்துதான் ஏனைய பிரதேசங்களுக்கு நன்னீர் விநியோகிக்கப்படுகிறது. தற்சமயம் இந்த ஆரோ பிளான் சிஸ்டம், கடல் நீரை நன்னீராக்குகின்ற செயற்பாடு மேற்கொள்ளப்படுகிறது. அதன் மூலமாக மக்களுக்கான குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. தற்சமயம் உலகளாவிய ரீதியிலும் இப்ப அரபு நாடுகள் எல்லாமே கடல் நீரை சுத்திகரித்து தான் அவர்கள் இந்த தேவையை பூர்த்தி செய்கின்றார்கள். அந்த வகையில் நெடுந்தீவில் தற்சமயம் அந்த கடல் நீரை சுத்திகரிக்கின்ற ஒரு அமைப்பு காணப்படுகின்றது. இருந்த போதிலும் மக்களுக்கு அது போதாமை காணப்படுகின்றது. அந்த தொழில்நுட்பமும் இன்னும் கூடுதலாக வளர்ச்சிய வேண்டும். அந்த போதுமான கிடைக்கின்ற போது மக்கள் இந்த குடிநீர் பிரச்சனை தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக காணப்படும். வேறு ஏதாவது விதிக்கிறதாக நீங்கள் பதிவு செய்ய விரும்புகிறீர்களா? எங்களோட பிரதேசத்துல நாங்கள் கல்வித்துறை சார்ந்து இருக்கின்றபடியினால் நாங்கள் சில இந்த நேயர்களுக்கு உங்களினூடாக சில கருத்துக்களை முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றோம். பிரதேசம் உண்மையில ஒரு வறுமை கோட்டுக்குட்பட்ட பிரதேசம் என்பது நேயர்களுக்கு இப்ப விளங்கி இருக்கும். இந்த பிரதேசத்தில் உண்மையிலேயே நாங்கள் கல்வி கற்கின்ற மாணவர்கள் இவர்களின் கல்வி நிலையை விருத்தி செய்ய வேண்டும். அதுக்கான பல்வேறுபட்ட வளங்களை நாங்கள் விருத்தி செய்ய வேண்டும். ஏனெனில் யாழ் குடாநாட்டில் உள்ள நகர்ப்புறத்தில் உள்ள ஏனைய முன்னணி பாடசாலைகளுடன் தான் எங்களது பாடசாலை மாணவர்களும் போயிட்டு அவர்கள் பல்கலைக்கழக தகுதியை அல்லது போனால் ஏனைய துறைகளுக்கான அந்த தகுதியை விருத்தி செய்து கொள்ள வேண்டிய ஒரு நிலை காணப்படுகின்றது. ஆகவே அதற்கு சவாலாக ஈடு கொடுக்கக்கூடியதாக எங்களோட பிள்ளைகளும் வளர்ச்சி அடைய வேண்டும் எனில் எங்களது வளங்கள் விருத்தி செய்யப்படல் வேண்டும். ஆகவே இந்த வள தேவை என்பது மிக அதிகமாக நமது பிரதேசத்தில் காணப்படுகின்றது. நமது பாடசாலைகளுக்கு பல்வேறுபட்ட குறைபாடுகளும் காணப்படுகின்றது. உதாரணம் ஆளணி பற்றாக்குறை என்பது பெருமளவில் இருக்கிறது. பௌதீக வளங்களில் பற்றாக்குறை காணப்படுகின்றது. அப்ப இந்த புலம்பெயர் தேசத்தில் உள்ளவர்கள் மற்றும் நலன் விரும்பிகள், இந்த சமூக அக்கறை கொண்டவர்கள் இந்த பிரதேசத்தில் உள்ள இந்த மாணவர்கள் கல்வியை விருத்தி செய்வதற்காக பல்வேறுபட்ட உதவிகளை மேற்கொள்ளுகின்ற போது இந்த பிள்ளைகளும் எதிர்காலத்தில் இந்த சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு ஆளுமை மிக்க பிரஜைகளாக தமது மண்ணின் மீதும் இந்த மக்களின் மீதும் பெற்றுக்கொண்டவர்களாக மாற்றமடைகிறதுக்கு அந்த ஒரு உந்து சக்தியாக அமையும். அதேவேளை இந்த மாணவர்கள் பல்வேறுபட்ட சாதனையவர்கள் இதில் கடந்த 2 வருடங்களாக பாடசாலை பல்வேறுபட்ட சாதனைகளை நிலைநாட்டியுள்ளது. தேசிய மட்ட சாதனைகளை நிலைநாட்டியுள்ளார்கள். கடந்த வருடம் பல்கலைக்கழகங்களில் இருந்து தெரிவு செய்யப்பட்டுள்ளது என்பது மிகப்பெரிய ஒரு சாதனைக்குரிய விடயம். அவ்வாறான அந்த சாதனைகளை நிலைநாட்டுகின்ற இந்த மாணவர்களுக்கு இன்னும் கூடுதலான தேசத்தில் உள்ள உறவுகள் இவர்களை கைதூக்கி விடுகின்ற போது இவர்கள் இன்னும் ஒரு நல்ல முன்னேற்றகரமான நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதற்கு உங்கள் இந்த எழுத்தாணி இந்த அமைப்பினூடாக வழங்கிய இந்த சந்தர்ப்பத்துக்கு நமது பாடசாலை சமூகம் சார்பிலும் நெடுந்தீவு மக்கள் சார்பிலும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களோட பணி அளப்பெரியது. நாங்கள் உலகத்தின் எங்கோ ஒரு மூலையில் மிக தொலைவில் இலங்கையில் உள்ள ஒரு குறுகிய இடத்தில் நாங்கள் இருக்கின்றோம். இருந்த போதிலும் எம்மை இதில் அழைத்து எமது இந்த கருத்துக்களை உள்வாங்கி நீங்கள் குறிப்பிட்டது போல் எமது அந்த தொழில் வேளாண்கள் மாற்றமடையக்கூடாது.
அது மாற்றமின்றி எதிர்காலத்தை சென்றடைய வேண்டும். கருத்துக்கள் தீர்வையக்கூடாது. அவ்வாறு சென்று கருத்துக்களை ஒரு பதிவு ஆவணப்படுத்தல் மிக முக்கியமானது. நமது பல்வேறுபட்ட ஆவணப்படுத்தல் என்பது மிக முக்கியமானது. ஒரு இனத்தின் வரலாறு என்பது ஆவணத்தின் மூலமாகவே அது அடுத்த சந்ததிக்கு கடத்தப்படும். உங்களது இந்த அளப்பெரிய சேவை மேலும் மேலும் விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லி அன்பாக கேட்டுக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறுகிறோம். தண்ணீர்களுக்காக உங்கள் அறிவையும் அனுபவத்தையும் எம்முடன் பகிர்ந்து கொண்டமைக்காக எழுத்தாணியின் சார்பில் மனமார்ந்த நன்றிகள். நன்றி. நன்றி.